இவரோட ஜாதகம் ஓப்பனாக சொன்னால் நரேந்திர மோடிஜி ஜாதகம் மாதிரி விஜயோட ஜாதகம். அவ்வளோ பவர் இருக்கு, பவரான ஜாதகம். எம்ஜிஆர் ஜாதகமே பார்த்தேன், எம்ஜிஆர் ஜாதகத்தை விட வலிமையான ஜாதகம். விஜய் வந்து இந்த வருஷம் முதலமைச்சர் ஆவார்னு சொல்றீங்க? கண்டிப்பாக 125 சீட்டுலேருந்து 140 சீட்டு வரைக்கும் விஜய் வந்து போயிருக்காங்க. இறை என்பர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம எருமை டிவியில் ஜோதி ரீதியான கருத்துக்களை நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம கூட இன்னைக்கு ஆவுடையார் அண்ணாமலை ஐயா இருக்காங்க. தொடர்ந்து நம்ம எருமை டிவிக்கு நிறைய ஜோதிட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து அரசியல் மாற்றங்கள் குறித்து நிறையா பேசியிருக்காங்க. கடந்த 1 மாதங்களுக்கு முன்னே வந்து தேர்தலுக்கு முன்னரே விஜய் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு உறுதியிட்டு நம்ம எருமை டிவியில் என்கிட்ட தான் பேட்டி கொடுத்தாங்க. தொடர்ந்து இந்த நேரம் விஜய் வந்து தமிழக முதலமைச்சராக பங்கேற்றிருக்காரு. ஐயா சொன்னது 100% அப்படியே வாக்கு பலிதமாக இருக்கு. ஐயாவே கூட இருக்காங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்க ஐயா. இருக்குங்க. மக்களும் நிறைய எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. கண்டிப்பாங்க ஐயா. எங்க இருக்காரு, என்ன ஊருங்க, அவர் எப்படி பாக்குறதுங்க, அவர் சொன்னது அப்படியே ரொம்ப சந்தோஷம். எல்லாம் அவன் செய்யல, எல்லாம் இறைவனுக்கு நன்றி. சரியா? ஏன்னா தமிழ்நாடு பெரிய மாற்றத்தை 50 வருடங்களுக்கு கடந்த திராவிட பாரம்பரியத்தை உடைத்து ஒரு புதிய முதலமைச்சர் வந்திருக்காரு. அது நீங்க தெளிவா சொன்னீங்க. 100 இடங்களுக்கு மேல ஒரு விஜய் வருவார்னு சொன்னீங்க. அது அப்படியே நடந்திருக்குங்கய்யா. கண்டிப்பாங்க. அதுதாங்க ஜோதிடங்கிறது உண்மை. அதை யார் கணிக்கிறா, எவ்வளோ துல்லியமாக சொல்கிறா, பலன் சொல்கிறா, அதை தாண்டி நம்ம அந்த கோச்சார பலன்கள் அதெல்லாம் பெருசாக செயல்படாது. சொந்த ஜாதகம் ரொம்ப தெளிவாக பேசுங்கிறதுல ரொம்ப ஆணித்தரமான ஆள். அதில் அந்த தசா புத்தி, அந்த சூட்சமங்கல அந்தரங்கள்லாம் எப்படி கரெக்டாக நடந்துச்சு அந்த காலகட்டத்தில், அதை வச்சு நம்ம கணிச்சு கரெக்டாக சொன்னோம். அதே மாதிரிக்கே அவருக்கு வந்து இந்த சூழ்ச்சிலாம் இது சட்டசபைக்குள்ளே வருவார், இது சூழ்ச்சியால் நடக்கும், இது நடந்ததுக்கப்புறமா அதில் வெற்றி கொடுக்குறதுல தான் அந்த வேலை செய்யும், அப்படி இந்த ராகுவோட வேலை செய்யும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நம்ம தீர்க்கமாக நம்மளோட வீடியோவில் ஃபுல்லாக போய் பார்த்தாவே கண்டினியூ நம்ம வீடியோ வாட்ச் பண்ணியிருந்தாவே அவங்களுக்கு எல்லாருமே நல்லாவே புரியும். இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் வந்து எம்ஜிஆர் தொடங்கி டாக்டர் கலைஞர், கருணாநிதி தொடங்கி விஜயகாந்த் தொடங்கி ஜெயலலிதா அம்மையா தொடங்கி எல்லா திரைத்துறையும் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் யாருக்கும் இல்லாத மிகப்பெரிய வெற்றி விஜய் அடைஞ்சிருக்காரு. அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு ஜோதிடம் சார்ந்த ஜோதிடம் வலிமையாக இருக்கா விஜய் அவர்களுக்கு? கண்டிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாரும் ஜாதகத்திலும் இருக்காது. திரிகோணம் கேந்திரம் வலுப்பெற்று அந்த தசா புத்தியை நடக்க வரும்போது மிகப்பெரிய பலனை கொடுக்கும் ஐயா. அப்போ அது வந்து கடவுள் கடாச்சத்தோடு இறையருளோடு ஒரு விஷயத்துக்கு நகழுது அப்படின்னா இது மாதிரி ஒரு அமைப்புள்ள ஜாதகமாக இருக்குன்னா அது மாதிரி ஒரு அமைப்புள்ள ஜாதகம் மிகப்பெரிய பலமான ஜாதகம். இது இனிமே ஒரு தசை காலங்கள் புத்திகள் எதுவுமே பார்த்தீங்கன்னா இவருக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். கண்டிப்பாக ஒரு அபரிவித வளர்ச்சி கொடுக்குற ஜாதகம். கண்டிப்பாக ஐயா. நீங்க குறிப்பிடும் போது வந்து மோடி அவர்களை சொன்னீங்க. மோடி அவர்களோட வலிமையான ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இவர் வந்து இப்ப தமிழ்நாட்டு அரசியல் அது என்னன்னா தமிழக அரசியல சார்ந்து தேசிய அரசியல போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குது. இனிமேல் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் சட்டசபைக்குள்ளே போனாலும் ஏகப்பட்ட சூழ்ச்சி வந்து கண்டிப்பாக வந்து எதாவது நடக்கும். பட் அதே மாதிரிக்கே அதெல்லாம் அவர் வென்று 9ஆம் மாதம் வரைக்கும் இது மாதிரிக்கே ஒரு காலகட்டம் அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடந்து தான் ஆகும். பட் இருந்தாலும் வேறு கட்சியிலேருந்து இவருக்கு வந்து எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து இனிமேல் இன்னும் கூட்டணி கட்சிகள் சேருவாங்க, இன்னும் எம்எல்ஏக்கள் வர வாய்ப்பு இருக்குங்களா? இல்லைங்க, வேறு கட்சியிலேருந்து எம்எல்ஏக்கள் இந்த கட்சிக்கு தாவுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரியா? இவரோட ஜாதக அமைப்பு ஏன்னா எதிரிகளை வெல்கிற ஜாதகம் இது. சரியா? எதிரிகளை தன்வசப்படுத்துகிற ஜாதகம். அது மாதிரி ஒரு அமைப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உள்ள வர பார்க்கும். அது வந்து அது மாதிரி அதுலேயும் அவர் வெற்றி கொண்டு வருவார். 9ஆம் மாதம் வரைக்கும் இந்த நகர்வுலாம் ஆட்டோமேட்டிக்காக நகர்தான் ஆகும். அது பற்றி அதுலேயுமே நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். பட் கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் வெற்றியை கொடுக்க வேலை செய்யும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெறுற கட்சியாக கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்டை மாநிலமான எல்லா இதுலேயுமே இந்த கட்சி வந்து அடுத்த பரிணாம வளர்ச்சி இவரோட சூரிய தசையில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நடக்கிற சுக்கிர தசை முடிஞ்சதுக்கப்புறம் சூரிய தசையில் 100% அந்த வாய்ப்பு இருக்குது. இந்த 9ஆவது மாதம் இந்த முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ 9ஆம் மாதம் முடிஞ்சிச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த குருபத்தி முடிஞ்சிடுது. அடுத்து இந்த குருவோட ராகுவோட அந்தரம் முடிஞ்சு அடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா சனி பத்தி வருது. சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 10ஆம் இடத்துல அதிபர் சேர்ந்து உட்காந்துருக்கு. குரு பார்வையில் இருக்குது. மிகப்பெரிய பலமாக இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் எதுவுமே எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது பார்த்தீங்கன்னா இந்த காட்சி கலைஞ்சுன்னு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் இதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேறு கட்சியிலேருந்தே ஆளுகள் உள்ளே வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக தாண்டி மற்றபடி வந்து இவர் வந்து இந்த கட்சியை வந்து ஆட்சியை கவுக்கிறதுக்கோ இந்த கட்சியை இது பண்ணுறதுக்கோ இனிமேல் யாரும் இல்லை இந்த காலகட்டத்தில்.
இவரோட ஜாதகம் அடுத்தடுத்து வர தசாபுத்திகள் ஒரு சாதகமான சூழ்நிலையாக இருக்குது. இறை அருளுங்கிறது மிகப்பெரிய தெளிவான ஜாதகங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இது ஒரு கரிஸ்மாட்டிக். இது வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ஒரு விஜய் அவர்கள் மிகச்சிறந்த முருக பக்தராக இருக்கிற மாதிரி சொல்றாங்க. சர்ச்சுக்கும் போறாரு, மசூதிக்கும் போறாரு. இல்லைங்க, அதுதாங்க அதுதான் அது வந்து அவரோட இறைவனுங்கிறது ஒருவர் தான். என்னை கேட்டால் அப்படி நம்ம சொல்லும்போது பார்க்கும்போது இறை அருள்னு தான் இப்போ நான் சொல்கிறேன் உங்கள்கிட்டயே. இறை அருளுங்கிறது மிக தெளிவாக இருக்குது. இதுதான்ங்கிறதுலாம் கிடையாது. செவ்வாயும் நல்லா முருகனை கும்பிட்னா செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கு, சரியா? நீச்சபங்க ராஜயோகத்தில் உட்காந்துருக்கு. அப்போ ஒரு கடலுக்கு பக்கத்தில் இவர் திருச்செந்தூர் போனதே பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாயோட சேர்க்கை பெற்று 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. அவர் கடலுக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோயில் யார் இருக்காருன்னா பார்த்தீங்கன்னா ஒரே முருகன் கோயில் திருச்செந்தூர் தான் இருக்காரு. சரி, நல்லா புரியுதா? சந்திரனுங்கிறது கடல், சரியா? அப்போ அது செவ்வாயோட சேர்ந்து உட்காந்துருச்சு. அப்போ இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ராகுவோட அந்தரம். அப்போ ராகுவோட அந்தரம் போடும்போது ராகு வந்து உச்சம் பெற்று செவ்வாயோட வீட்டில் இருக்காரு. அப்போ சந்திரனுக்கு செவ்வாயோட சேர்ந்து உட்காந்துருக்கானா கடலுக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோயில் யார் அப்படின்னு பார்க்கும்போது திருச்செந்தூர் தான் நம்ம கடல் பக்கத்தில் இருக்காரு. அதனால தான் அவங்க போயிருக்காரு. இந்த காலகட்டம் போனதுனால யாரோ சொல்லி தான் போயிருக்காரு. கண்டிப்பாக அது அவருக்கோட வெற்றியை பெரிய லெவலில் வெற்றியை கொடுத்துருக்கு. இப்போ இந்த 5 வருடம் முழுமையாக ஆட்சி பெறுவாருங்களா? கண்டிப்பாக பெறுவாருங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது, கண்டிப்பாக பெறும். இந்த சூழ்ச்சிகள்லாம் ஒரு 9 மாதம் வரைக்கும் நடக்கத்தான் செய்யும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெற்றி கொண்டு வாருங்க. இனிமே உள்ளே போனவர் இனி வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடையாதுங்க அவர் இறக்குறது. ரொம்ப ஒரு பலமான ஜாதகம். இதை தாண்டி அடுத்து ஒரு ஜாதகம் வர்றது அப்படின்னா நம்ம இனிமே நம்ம ஃபியூச்சர் காலங்களில் நம்ம பார்க்கணும். யார் அடுத்த கட்டத்துக்கு யாரும் அரசியல் வர்றாங்களா என்னங்கிறத நம்ம பார்த்து நம்ம ஒரு சில தலைவர்லாம் இருக்காங்க, உங்களை ப்ரொடெக்ஷன் பண்ண சொல்கிறாங்க. சீராகணும்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மாலாம் கூட இப்போ இந்த மாதிரி இருக்கு பேசுகிறாங்க. மனைவியும் இணைவாங்களா, குழந்தைகள்லாம் இணைவாங்களா? இல்லைங்க, அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் வலுப்பெறும் போதே ஒரு சில சிக்கலை கொடுக்கும். பட் அந்த இணக்கங்கிறது வந்து எப்போ அந்த பாசம் கரிஸ்மா அது எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குமே தாண்டி. பட் ஆனால் அந்த 11ஆம் இடம் வலுப்பெற்று ஒரு விஷயத்தை ஒரு கிரகம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு விஷயம் கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை எடுக்கிற வேலையை கண்டிப்பாக செய்யும். அதில் நல்லா தெளிவாக இருங்க. இப்போ வந்து அதாவது உச்சபட்ச அடையாளத்தை அவர் கொடுக்குது. அப்போ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில குடும்ப சூழ்நிலையில் ஒரு சிக்கலை கொடுக்குறது தான் செய்யும். பட் ஆனால் அதை விட்டுற மாட்டாருங்கிறதுல நான் தீர்க்கமாக இருக்கேன். அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் குடும்பத்து மேலே மிகப்பெரிய ஒரு பற்று இருக்கும், மிகப்பெரிய ஒரு பாசம் இருக்கும். அதை வந்து அவர் செலுத்த தான் பார்ப்பாரு. அது கண்டினியூவில் ஆகிட்டு தான் இருக்கும். தாண்டி 11ஆம் இடம் வலுப்பெற்றதுனால அதுவும் கடகராசியாக பிறந்தாவே பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மன வாழ்க்கைங்கிறது ஒரு 50% தான். கன்னியா லக்கணம் கடகராசி. அப்போ இப்போ ராசி செயல்பட ஆரம்பிக்கும் போது ஒரு மிட்-2 வயசுக்கு வரும்போது அப்போ இதெல்லாம் வந்து சூழ்ச்சியங்கள்லாம் வந்து வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை கெடுக்கத்தான் செய்யும். கொடுத்து கெடுக்கிற வேலையை கிரகங்கள் செய்யுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இப்போ இப்படி தான் செயல்படும் கிரகங்கள், இப்படி தான் செயல்படும். கண்டிப்பாக 100% வந்து எல்லாமே ஈஸியாக அவ்வளோ சீக்கிரத்தில் கிடச்சிடாது. மெயினாக பார்த்தீங்கன்னா கடகராசி ஆறுகளுக்கு. அப்போ அது பார்த்தீங்கன்னா உன்னை கொடுத்து உன்னை கெடுக்குது, அவ்வளோதான். கடகராசி யாரை கேட்டீங்கனாலும் இது மாதிரி ஒரு அமைப்பு தான். கடகராசி கடக லக்கணம் காத்தப்படும் பொதுவாக இது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குற வேலையை கண்டிப்பாக செய்யும். கன்னியா லக்கணமாக பிறந்ததுனால ஒரு சீக்கிரமே கல்யாணம் ஆயிடுச்சு. கடகராசி கடக லக்கணமாக இருந்தால் முன்னாடியே கல்யாணம் ரொம்ப லேட்டாகி தான் கல்யாணமே நடந்திருக்கும். இதுதான் ஒரு அமைப்பு. நிச்சயமாங்கய்யா, உங்கள் வாக்கு பலிதமாயிருக்கு. இந்த வாக்கும் பலிதமாகுங்க. இறையர்கள் நல்லாட்சி நடக்கணும். இதுதான் எல்லா தமிழக மக்கள் விரும்புகிறாங்க ஐயா. நம்ம மீண்டும் நம்ம பேசுவோம் ஐயா. கண்டிப்பாக மகிழ்ச்சிங்க அவங்க கருத்துக்களை பகிர்ந்தது. சரிங்க. நன்றிங்கய்யா. நன்றி.